மிஸ்டர் லோக்கல் அவங்க எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வருஷத்தோட இறுதி மிஸ்டர் லோக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பித்து ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு நினைக்கும் போதே பெருமையாக இருக்குது. பட் இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படலாம் யோசிக்க தேவையில்ல. வருஷத்தோட கடைசி மிஸ்டர் லோக்கல் அப்படின்னோடனே நீங்களே ஓரளவுக்கு என்னென்ன கேள்விகள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அது எப்படி கேட்க போகிறோன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக தான் நீங்கள் நிகழ்ச்சியோட இணைஞ்சிருக்க போகிறீங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்றது தெரிஞ்சதுக்கு ஆர்வமாக இருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த வருஷத்தில் முக்கியமாக நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கும். அப்படி இருக்கிற டைமில் வந்து இந்த வருஷத்தில் நீங்கள் உருப்படியாக செய்யணும்னு நினச்சி செஞ்ச விஷயம் என்ன, இல்லை உருப்படியாக செய்யணும்னு நினச்சி பிளான் பண்ணி சொதப்பின விஷயம் என்ன அப்படின்றது தான் அதுதான் கேள்வி. ஸோ இந்த வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம், நிறைய பேருக்கு அமைஞ்சிருக்கும். நமக்கு கூட நிறைய முக்கியமான விஷயங்கள் இந்த வருஷத்தில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்த பார்க்கும்போதே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சதா இல்லையா அப்படின்றது நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஸோ பார்க்கலாம் யார் யார் என்னென்ன சொல்ல போகிறீங்கன்னு. ஏன்னா ஒன்றுமே செஞ்ச முடியல. சரி ஓகே, காசாக முடிய போகுது. சரி ஓகே. அப்போ எப்படி சொல்லுங்கள், இப்போ 2024 நீங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு நடக்காத விஷயம், இந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணேன், சரி அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் நீங்கள் நினைக்கிறது என்ன? அப்படி நீ எதை சொல்கிறது? ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். நிறையா விஷயங்கள் இருக்குது. அப்படின்னா வாழ்க்கையில் நிறையா கஷ்டம் இருக்குது. ட்ரெயில் ஓடி தானே சம்பாதிக்கணும். ஓகே, அது இதுன்னு போட்டு எல்லாத்தையும் குழப்புறாங்க. சம்பாதிக்க இல்லாது நிறைய விஷயம் கஷ்டத்தில் தான் இருக்குது. 2025 அப்போ நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க, இதை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு? 2020 செட்டில் ஆகிடலாம்னு யோசிச்சிருக்கேன். சரியாக வரும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் நினைக்கிற மாதிரியே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் நாங்கள் வேண்டுறோம். ஓகேவா? ரொம்ப நன்றி. ஓகே. அவர் சொல்லியிருந்தார் 2024 நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணோம், நடக்கலை. பட் 2025 லைஃப்பில் செட்டில் ஆகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த வருஷம், அதாவது 2025 என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்கள் சீட்டு தெரியுது, நீ மூடு. கரெக்டாக டைம் படி பார்த்தா தூங்கி எழுப்புனா 2025 மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து அடுத்த வருஷம் இதே டைமில் நாம் வந்து அவர்கிட்ட கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டால் அவர் அப்படி செட்டில் ஆகி ஒரு பெரிய ஆளாக இருக்கணும்னு சொல்லி நம்ம வாழ்த்துறோம். ஓகேவா? செய்யணும்னு நினச்சது மட்டும்தான் செய்யலாம் அவருக்கு. சரி ஓகே. அப்போ செய்ய முடியாமல் என்ன போச்சு? சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறது, அது கொஞ்சம் டிலே ஆகி போயிடுச்சு. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. 2025 அது என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? 25 பண்ணணும்னு நினைக்கிறத. சரி ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு நான் வாழ்த்துறேன். ஓகேவா? 2025 உங்களுக்கு சூப்பராக போகணும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஓகே. ஸோ வந்து அவரும் அப்படி தான் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சி தடைப்பட்டுருச்சு அப்படின்ட்டாரு. ஸோ வந்து 2025 அவருக்கு சுபிட்சமாக, ஐயோ ராசிபலன் சொல்கிற மாதிரி இருக்கு. இந்த லாக்கி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்கிறேன். 2025 அவருக்கு சிறப்பாக போகணும் நம்ம ஸ்டைலில் சொல்லி அவருக்கு வாழ்த்திக்கலாம். ஓகேவா? தள்ளி நில்லுப்பா, நீ போயிட போகிற. என்னத்தான் செஞ்சேன்னு இருந்த மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, அப்போ அன்னைக்கு நானும் ஒரு பங்களாவில் வேலை செய்கிறேன். இப்போ 40 வருஷம் கிட்ட. எங்களோட அவருக்கும் சரியான வேலை இல்லை, இப்போ வயசும் போயிடுச்சு. க்ளீன் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. முந்தினா கேஸ் குக்கர் ரிப்பேர் பண்ணினார், அது வேலை இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த க்ளீன் வேலைக்கு போகிற நாராயணப்பேட்டை சந்தையில் அந்த பெரிய பில்டிங்கில். சரி, அப்போ 2024 வந்து ஓகே இந்த விஷயம் நமக்கு பண்ண கிடைக்கலன்னு நீங்கள் என்னத்தை நினைக்கிறீங்க? இதை பண்ணியிருந்துருக்கலான்ட்டு. பண்ணியிருந்திருக்கலாம்னு சொன்னால் நினச்சா, சல்லி இருந்த நேரத்தில் ஒரு வாகனம் சரி வாங்கியிருந்தா நல்லா ஓட்டிக்கிட்டு சரி இருந்திருப்பாருன்னு நினச்சா, அது கிடைக்கல. சரி, 2025 நீங்கள் நினச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல வாகனம் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டுறோம். காட் பிளஸ் யூ. நன்றி. போயிட்டு வரேன். ஓகே, அவங்க வந்து ஒரு வண்டி வாங்கலாம், ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம நினச்ச விஷயம் நினச்ச டைமில் நடக்கலை அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அதை விட பெட்டராக சிறப்பாக செம்மையாக நடக்கும் அப்படின்றது நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து அப்படியே ஒரு மோட்டிவேஷன் அதை நான் சொல்லிக்கிறேன். கேமராமேன் தம்பி உனக்கும் தான்ப்பா. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா அப்படின்ட்டு பெருசாக இது பண்ணுறதுக்குள்ள சாதாரண போய் கொண்டு சாதாரணமாக போயிட்டு இருக்கு. இப்போ 2025 நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? இது வருஷம் முடியறதுக்கு முன்னாடி செஞ்சிடணும். வாகனம் கொஞ்சம் இருக்குது, ரிப்பேர் கொஞ்சம் அது செய்யணும். சரி ஓகே, நீங்கள் வாகனத்தை எப்படி ரிப்பேர் பண்ணி நல்ல ரேஞ்சு கொண்டு வரணும்னு நினச்சிங்களோ அதே ரேஞ்சுக்கு வாகனத்தை நீங்கள் செஞ்சு கொண்டு வரணும்னு நான் வேண்டுறேன். ஓகேவா? இந்த வருஷத்தில் போன வருஷத்துக்கு பார்க்க இந்த வருஷத்தில் நான் என் வேலையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சேன். சரி ஓகே. இப்போ இந்த வருஷம் இது மட்டும் செய்ய கிடைக்கல நீங்கள் நினைக்கிறேன், அந்த விஷயம் என்ன? 2024 இதை மட்டும் செய்ய இல்லை, செஞ்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வருஷம் போன வருஷம் கொஞ்சம் ஃபேமிலியை மிஸ் பண்ணேன். இந்த வருஷம் கொஞ்சம் ஃபேமிலியோட
டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். ஓகே, அப்போ அடுத்த வருஷமும் இப்போ நீங்கள் ஃபேமிலி இப்போ தொழில் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படின்ட்டு. ஓ சரி, ஓகே. ஸோ அவர் வந்து சொல்லியிருந்தார் வந்து இப்போ ஃபேமிலியை கொஞ்சம் மிஸ் பண்ணேன், பட் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் ஃபேமிலியோட வந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ண கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வர்ற வருஷமும் ஸோ வந்து விடிஞ்சதா வர்ற வருஷம் ஸோ வந்து அந்த வருஷமும் வந்து அவருக்கு அதே மாதிரி ஃபேமிலியோட அவருடைய தொழில் ரீதியாகவும் செம்மையாக போகணும்னு சொல்லி மனசார நம்ம வாழ்த்துறோம். ஓகே, இந்த வருடம் சக்ஸஸ் ஆன விஷயம்னா நான் ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். ஓகே, அது ஃபுல் சக்ஸஸ் தான். சூப்பர், வாழ்த்துக்கள். ஸோ வந்து ஓகே, இந்த விஷயம் பண்ண முடியாமல் போச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுறது என்னது? பண்ண முடியாதது ஒன்றுமே கிடையாது. எல்லாம் சிறப்பாக சாதிச்சுட்டு இல்லை, நான் ட்ரை பண்ணது எல்லாமே சக்ஸஸ் தான். சூப்பர். அப்போ இந்த அண்ணா கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். நீ வாய் நிறைய சிரிச்சாத்தான் கை நிறைய சம்பாதிக்க முடியும். ஸோ 2025 உங்களுக்கு சிறப்பாக போகிறதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் அண்ணா. தேங்க்யூ. 24 நான் எதையுமே உருப்படியாக செய்யலை. என்ன செய்கிற ஐடியாவில் இருந்தீங்க? என்னென்னமோ சரி ஐடியாவில் இருந்து ஒன்றுமே இல்லை. அட் அ டைம் 20 செலக்ட் பண்ணுவோம், அதுல 10 ஃபில்டர் பண்ணுவோம், 5 ஒர்க் அவுட் பண்ணுவோம், 3 பிக்கப் பண்ணுவோம். அவர் வந்து ஃபேமிலி மேன் நினைக்கிறேன். ஸோ கல்யாணம் ஆகி 2 பொண்டாட்டிச்சு 2 பிள்ளை இருக்குமோ யாருக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து நிறைய பிளானில் இருந்தேன், எதுவும் உருப்படியாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சரி, ஓகே, இன்னொரு யாராவது சிக்குவாங்க, கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நியூ இயர் டைம் இல்லையா? ஸோ அதனால் வந்து எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. நம்ம தலைநகரம் அப்படியே தலையில் முடியில்லாத நகரம் மாதிரி ஒரே ட்ரையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒருத்தரையுமே காணோம். இதில் உங்களுக்காக உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து ஸ்பெஷல் ஷோ எடுத்துகிட்டு இருக்கோம். என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். ஊரே ஒரு மாதிரி வெறிச்சு ஓடி போயிடுச்சு, ஒருத்தரையும் காணோம். வாழ்க்கையில் தான் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தா பேசுகிறதுக்கும் யாரும் இல்லை. ஹலோ அங்கிள். எப்பா ஊர் விட்டு ஊர் வந்துட்டோம்ப்பா, நம்ம இருந்த ஊரே கிடையாது இது. எங்கடா இது? எங்க ஆளையே காணோம். அட பாவி, இப்படி போவோம்ப்பா. ஒன்றும் இல்லையே, செஞ்சு முடிச்சு எல்லாம் தோறும். சரி, ஓகே, பரவாயில்ல. ஸோ அடுத்த வருஷம் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையட்டும். நீங்கள் செய்ய நினச்சி அப்போ செய்ய முடியாமல் போன விஷயம் ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். செய்ய முடியாமல் போச்சு. எங்களுக்கு இஷ்ட ஜொப் ஒன்றும் இல்லை. ஜொப் ஒன்றும் இல்லை. ஐத்தான் எல்லாம் நிறைய நாள் சம்பளத்துக்கு வேலை செய்கிற அவ்வளோதான். ஒரு நிரந்தரமான வேலை இல்லை. ஓகே, 2025 உங்களுக்கு நிரந்தரமான ஒரு வேலை கிடைக்குன்னு சொல்லி நானும் மக்களும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறோம். ஓகேவா? ஓகே, நன்றி. நன்றி. ஓகே, ஸோ அவர் சொல்லியிருந்தார் 2024 வந்து ஒரு நிரந்தரமான வேலைக்கு ஆசைப்பட்டு நாள் சம்பளத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். நாள் சம்பளத்துக்கு நிறைய பேர் வேலை செஞ்சாலும் ஸோ குடும்பத்தோடு இருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ வந்து பேச்சுலர்ஸாக இருக்கவங்களுக்கு ஓகே, குடும்பத்தோடு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். நிரந்தரமான வேலை வேணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. அவரையும் சேர்த்து நிறைய பேர் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க நிரந்தர வேலைக்கு. ரொம்ப பேசுகிற அப்படின்ற, பட் அதான் உண்மை. அடுத்த வருஷம் அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லி, நாளையிலேருந்து அவருக்கு கிடைக்கணும்னு சொல்லி வாழ்த்துவோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்னது நிறைய பேர் நம்பலை. ஆனால் சுற்றி முற்றி பாருங்கள், 1-2 வண்டிகள் தான் போய்கிட்டு இருக்கு. அந்த அளவுக்கு எல்லாமே ட்ரை ஆகி போச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆட்கள் ரொம்ப கம்மியாக பேசினாங்க, நான் பிளான் பண்ணி செஞ்சுட்டேன்லாம் திட்டக்கூடாது. வேறு வழி தெரியல அத்தா. அதனால தான் உண்மையாக அப்படியே உங்ககிட்ட ஒப்பிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஒப்பிச்சாச்சு. அவ்வளவுதான், சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. பார்ப்போம். பட் உங்கள் நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ நாங்கள் வந்திருக்க இடம் எங்கே அப்படின்னு சொல்லி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகாக இருக்குல்ல ஆடைகளோட. இது வந்து கொட்டல் லைன் கார்மெண்ட்ஸோட சேல் நடந்துகிட்ருக்கு. பயங்கர அஃபோர்டபுளாக, பயங்கர லாபமான விலையில். ஸோ எல்லா மக்களும் வாங்கக்கூடிய மாதிரி தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். அது மட்டுமே இல்லாமல் இங்கே ஸ்பெஷலான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிம்பிளாக எப்படியெல்லாம் வேர் பண்ணணுமோ அப்படின்ற ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு கடைகளுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் வந்து ஸ்பெஷல் ஒகேஷன்ஸுக்கு மட்டும்தான் ஆடைகள் எடுப்போம்ல. இங்கே அப்படி இல்லாமல் நம்ம சும்மா வெளியில் போகும்போது, வரும்போது, வீட்டில் இருக்கும்போது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸுக்கு கூட நம்ம எடுக்கக்கூடிய ஆடைகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நிறைய நல்லுள்ளங்கள் நினைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட நம்ம இணைஞ்சிருக்க போகிறோம். ஸோ ஒவ்வொருத்தரோடையும் பேசலாம். ஓகேவா? செய்யணும்னு நினச்சி செஞ்ச விஷயம் என்னத்தான் இருக்குது, அப்படி சொல்கிறதுக்குன்ட்டு இல்லை. இந்த வருஷம் இதை செய்யணும்னு யோசிச்சு ஏதாவது ஒன்று செஞ்சுருந்துருப்பீங்கல்ல? செய்யணும்னு நினச்சி என்னத்தான் செஞ்சேன், வேலைக்கு போனது தான் மிச்சம். செய்ய முடியாமல் போன விஷயம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. வீட்டில் மகளோட மேரேஜ் செய்ய முடியாமல் போயிட்டு அந்த மாதிரி. ஓகே, இந்த வருஷம் செய்ய முடியாமல் போயிடுச்சு. 2025 பெருசாக செஞ்சுருவோம். பெருசாக செய்வோம். ஓகே, சூப்பர் சூப்பர்.
ஓகே. ஸோ அவங்க வந்து 2024 வந்து ஒரு கல்யாணத்துக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, அது நடக்கலைன்னு சொல்கிறாங்க. ஸோ 2025 அது வேறு லெவலில் சிறப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் ஆள் மனசுல இருந்து வாழ்த்துறோம். ஓகேவா? ஏதாவது தொழில் செய்யலாம்னு தான் வச்சுருக்கோம். சரி, அப்போது நீங்கள் செய்ய முடியாமல் போன விஷயம் என்ன? செய்ய முடியாத இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. கஷ்டப்பட்டு தான் செய்யணும், முயற்சிக்கணும். அப்போ 2025 அதெல்லாம் செய்யலாம்ன்ற ஒரு நோக்கத்தில் இருக்குது. சரி, ஓகே. நீங்கள் செய்கிறதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யலான்னு பிளான் பண்ணி நடக்காமலாம் போயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறாரு. 2025 எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவான வருஷமாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம வாழ்த்துறோம். அதுக்காக பிளட் செக்அப் பண்ணி பாசிட்டிவாக வந்துச்சுன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது, அப்படிலாம் நடக்காது. நான் சொல்கிறது வந்து நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பாசிட்டிவாக அமையும். எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, கேட்போம். 2024 இந்த செயலுண்டு வரணுமன்றதுக்காக ஒரு தொழிலுக்காக வந்திருக்கேன். ஓகே. மற்றது இந்த நான் செய்ய வேண்டிய தொழில் வந்து கடல் தொழில். கடல் தொழில். ஓகே. கடல் தொழில் அது வந்து கொஞ்சம் மும்முரமாக நாங்கள் செஞ்சு கொண்டு போய்க்கிறோம். செஞ்சு கொண்டு முடியக்கிட்ட எங்களுக்கு அந்த சம்பவங்கள் முடிஞ்சு. இனி அடுத்த வருஷங்கள் தான் எங்களுக்கு இனி கடை தொழில்கள் அதுகள் வரும். ஆனால் செயலுக்காக தொழிலுக்காக நாங்கள் இங்கே வந்து உரையாடி இருக்கோம். ஓகே. ஸோ இந்த சேலுக்காக தான் எல்லாரும் இங்கே வந்து இதாக இருக்கீங்க. ஓகே. இந்த சேல் சிறப்பாக போகணும்னு அப்படி வாழ்த்துறேன். 2024 நீங்கள் செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் போணுச்சுன்னா என்னத்தை சொல்லுவீங்க? எனக்குன்ற ஒரு தொழில் இருக்கு, கைத்தொழில் ஒன்று, நெசவு தொழில். அதை நாங்கள் வருஷம் எங்களோட பொங்கல் மட்டும் அதை தான் எங்களை கை கொடுக்குற தொழில். கைத்தொழில்ன்ற கை கொடுக்குற தொழில் நெசவு தொழில் ஒன்று தான். அதை மீறி போனால் எங்களுக்கு கடல் தொழில் தான். ஸோ வந்து இந்த 3 தொழிலே அப்படி மாறி மாறி பார்த்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ பார்த்தீங்களா, இதுதான் உழைப்பு அப்படின்றது. நிறைய பேர் 20-25 வயசுலேயே ஒரு 2 பேர் இருந்து வேலை செஞ்சோன்னா உடம்புக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி உட்கார்றதெல்லாம் நம்ம பார்த்துட்ருப்போம். அப்படி இல்லாமல் இவர் எந்த வயசுலேயும் வந்து நெசவு தொழில், கடல் தொழில், ஆடைகள் சேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையுமே சேர்ந்து செய்கிற அவரோட ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு 2025 நம்மளே தான் உருப்படியாக பண்ணுறோம். கற்றுக்கிடணும் ஐயா, கற்றுக்கிடணும், அம்பிக்கிட்டே கற்றுக்கிடணும். ஓகே. 2024 கடைசி நிகழ்ச்சியில் இணைஞ்சிட்டு இருக்கோம். இது உண்மையாலுமே கடைசி நிகழ்ச்சியா இல்லாட்டி மறுபடியும் பண்ணுமா? ஏன்பா நீயே நெகட்டிவாக பேசுகிற? புதிய ஆரம்பமாக இருக்கட்டுமே, ஒரு புதிய விடியலாக இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக தான் இவ்வளவும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல நிறைய பேர் வித்தியாசமாக சொல்லியிருந்தீங்க. 24 இந்தந்த விஷயங்கள்லாம் நான் செஞ்சேன்ப்பா, ஆனால் இந்தந்த விஷயங்கள்லாம் முடியலப்பா அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இன்டெரக்டாக சொல்லியிருந்தாங்க 2024 தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்ட்டு, ஐயோ முடிச்சு விட்டிங்க போங்க அப்படின்னு சொல்லி ரொம்பலாம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ 2025 இருங்க பாய், அதை விட பெட்டராக அவங்கள நான் வந்து கொண்டு போய் நிறுத்துறேன். எப்போ இதை விடவாப்பா, இதை விடடா அப்படின்னு சொல்லிட்டு 25 அவங்க எல்லாருக்கும் சிறப்பாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டேன். அதில் ஒரு சின்னதாக ஒரு பேராசை இருக்குது, நீங்களும் எனக்காக வேண்டுவீங்கள்ல, அதுக்காக தான். ஸோ எல்லாருக்குமே 25 சூப்பராக அமையணும்னு சொல்லி வாழ்த்திட்டு அப்படியே நைட்டு தூங்கி எழுப்புங்க. 25 ஆகிரும். ஸோ வந்து உருப்படி என்ன பண்ணலான்றது இப்போ பிளான் பண்ணி வைங்க. நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ கேமராமேன் சல்மானுடன் இது வரைக்கும் எங்களோட இணைஞ்சிருக்கவங்க எல்லாருடன் சொல்லிட்டு டாட்டா பாய் பாய். அது வரைக்கும் உங்கள் விடைபெறுவது அன்று மீண்டும் நான் உங்கள் திவாகர். பாய்.